ஹாய் ஹலோ டேஸீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருப்பார். லைக் அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படி கடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு இப்படி உங்களை 901க்கு வர சொல்லியிருப்பார். நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது 2 பேர் நம்ம ஒன்றா ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது, சாதா குண்டெல்லாம் இல்லை, அணுகுண்டே போட்டிருந்துருப்பார். உங்களுக்குன்னா பக்குன்னு இருக்கும், என்னடா இது இந்த மனுஷன் நம்மளை கூப்பிட்றாரா, ஐயோ எப்பட்றா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ திடீர்னு அப்படின்னும்போது வந்துட்டு உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்திருக்கும். அது எப்படின்னா, கல்யாணத்தப்போ ஸ்ட்ரேஞ்சராக இருந்தப்போ கூட வந்துட்டு நீங்கள் தலையெழுத்தேன்னு தான் ஏற்றுட்டு இருந்துருப்பீங்க. அப்படிலாம் வந்துட்டு அப்போல்லாம் எதுவுமே தெரில. இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை திரும்ப போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை விட ஆக்வர்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதனால் ஒரு மாதிரி இல்லைங்கன்றப்பீங்க. அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி இப்போ உனக்கு இருக்க பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போயிட்டு உங்ககிட்ட அப்படி கேட்பாரா. உடனே வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் ஆகிட்டு இப்படி ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு சும்மா அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினச்சிங்களோ தெரில, நல்லா வந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்துட்டு அவர் சைடு அவர் பெட்ஷீட்டை தள்ளி விட்டு உங்கள் சைடு உங்கள் பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து வச்சுட்டு அந்த சைடு நல்லா ஓரமாக படுத்துருந்துருப்பீங்க. அவர் நினைக்கிறாரு, ஐயோ என்னடா இந்த பிள்ளை பைத்தியம் கண்டா பண்ணுது, இந்த பைத்தியத்தை வச்சுட்டு எப்படி தான் குடும்பம் நடத்துகிறதோ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிட்டுருப்பார். ஸோ அதோட முடிச்சிருந்துருப்பேன். அப்புறம் ஒரு சில கிரிஞ்சாக ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு மன்னிச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எந்திரிக்கும் போதே வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு காலைல வெள்ளன எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலார்ம்லாம் செட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அலார்ம் அடிக்குது, நீங்கள் அப்படியே வந்துட்டு தடவுறீங்க. பார்த்தா ஃபோன் வந்துட்டு கிடைக்குது. அதாவது பக்கத்தில் இருக்க இதில் வச்சுருந்துருக்க மாட்டீங்க, டேபிள் இருக்கும்ல அதில் வச்சுருக்காம பெட்லேயே தான் போட்டுருந்துருப்பீங்களா. என்னடா ஃபோனை காணான்ட்டு தேடி இப்படி தடவுறீங்க. லைக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் உருண்டில் வந்துட்டு அது எங்கிட்டு போச்சுன்னே தெரில. நீங்களும் தடவிட்டே இருக்கீங்க. அப்படி பார்த்தா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு யாரும் கையை பிடிக்கிற மாதிரி இருக்குது. பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா இந்த சைடு ஜங்குக்குமே வந்துட்டு என்னடா அது அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுது. அப்படி எந்திரிச்சிருப்பீங்களா. உடனே வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, என்னது இது கனவு என்ன ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தூக்க கலக்கம் பயங்கரமாக இருக்கா. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது குருன்னு பார்த்துட்டேங்களா. அவரும் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகுதா. உடனே வந்துட்டு எங்கே ஃபோனு அலாரம் ஆஃப் பண்ணு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறீங்க, ஐயோ ஆமாம்ல நம்ம இதுக்கு வந்திருந்தோமோ, ரூமில் வந்து தங்கியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தேடுறீங்க. அது இல்லவே இல்லை, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க காலுக்கிட்ட கிடக்கும். நீங்கள் உடனே அந்த பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்டு டக்குன்னு இதுன்றீங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்குமா. உடனே வந்துட்டு அப்படியே நீங்கள் அதை அலார்ம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உட்காந்துட்டு பார்க்குறீங்க, அவர் உங்களை படுத்துகிட்டே பார்க்குறாரா. உடனே வந்துட்டு சரி நம்ம பார்க்கலன்னா அது இதாயிரும்ன்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு குட் மார்னிங்க அப்படின்னே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரா. உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அந்த மனுஷன் இருக்கிறார் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எந்திரிச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. இருந்தாலும் சரி அவர்கிட்ட கேட்டுக்கலான்ட்டு, இல்லைங்க நீங்கள் உள்ளே போகிறீங்களா அப்படின்னே, இல்லை நீ போ அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போயிருந்துருப்பீங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் பார்க்குறீங்க, ஐயோ என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இப்போ வந்துட்டு எம்பாரசிங் ஆக்வர்ட் நேற்று சொன்னேன்ல ஒரு 4-5 வார்த்தைகள், அது எதுவுமே ஃபீல் ஆகலை. இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அது என்னன்னே சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காரு. அப்படியே அதே எப்படி சொல்கிறது, லைட்டாக ஒரு மாதிரி மெஸ்ஸியான ஹேரு, அப்படியே வந்துட்டு கட்டிலில் வந்துட்டு பெட்டில் பில்லோ வந்துட்டு மடியில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு கையை வந்துட்டு
ஒரு கண்ணு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரா. உடனே வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கொஞ்ச நேரம் அவரும் கண்ணை மூடிட்டே இருந்தவர், நீங்கள் பக்கத்தில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி தான் உட்காந்துருப்பாரு. நீங்கள் வராத பார்த்துட்டு அப்படியே அந்த மாதிரியே வந்துட்டு இப்படி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரா. உடனே வந்துட்டு நீங்கள் பார்க்கறத பார்த்துட்டு என்னது அப்படின்னே அப்படியே என்னதுன்னா லைக் வாயை விட்டு சொல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையாட்டி கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டோடனே நீங்கள் உடனே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு வாயில் சொல்லாமல் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்களா. உடனே வந்துட்டு அவர் பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரா. உங்களுக்கு ஷாக்கு, என்னடா அது இந்த சிடுமூஞ்சி சிஇஓ சிரிக்கிறாரா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டேவும் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் தலையாட்டும் போது க்யூட்டாக இருந்திருக்கும், அதனால வந்துட்டு அவர் சிரிச்சிருந்திருப்பார். இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி ஒரு அது என்ன எக்ஸ்ப்ரெஷன்னே அவருக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி என்ன கன்றாவின்னே சொல்ல தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பீங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவர் அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு என்னது இது ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு என்ன அப்படின்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ லைட்டாக ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிப்பீங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அப்புறம் அவர் வந்துட்டு அங்கே ரூம் இருக்கும்ல ட்ரெஸ்ஸிங் ரூமில், அதில் வந்துட்டு அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உள்ளே போய் குளிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அது என்னென்னமோ நடக்குது, சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கீங்க. இப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது அவர் அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்துட்டாரா. உடனே வந்துட்டு சரிங்க நான் கிளம்புறேன்னொடனே சாப்பிடாம எங்கே போகிறேன், இரு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னே. இல்லைங்க டைம் ஆயிடுச்சுனே, அங்கே நான் கீழே அர்ஜுன் மாமா ரூமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னே. இல்லை நீங்கள் சாப்பிட்டு போனோடனே, இல்லைங்க நான் அர்ஜுன் மாமா ரூமில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னே. இல்லை நீ இங்கே இருப்பேனே. ஏன் என்ன செஞ்சேனே, ஏன் இங்கே சாப்பிட எதுவும் ஆக்வர்டாக ஐயே இந்த ஆள் என்ன அதே பிரம்மாஸ்திரமாக தூக்கிட்டு இருக்கான், ஆக்வர்டாக இருக்கான்ட்டு கேட்டுகிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு இல்லைங்க ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னே. என்ன வேணும்னே, இல்லை எதுனாலும் ஓகே அப்படி சொன்னோடனே அவர் வந்துட்டு பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. சரி சொல்லிட்டு அது வந்துருச்சு. உடனே வந்தோடனேன்ட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரு வெயிட் பண்ணு அப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு நான் வெயிட் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெயிட் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கிளம்பி முடிச்சுட்டு வா போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னதுங்க சொல்கிறீங்க அப்படின்னே. வா போகலாம் அப்படின்னே. அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்களா என்ன அப்படின்னு. இல்லை அது அது நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு. இல்லைங்க அது இப்போ வெளில வந்தால் அது என்ன நினைப்பாங்க எல்லோரும், ஒரு 2 பேரும் ஒரு நைட்டு ஒரு ரூமில் இருந்தாங்கன்னு தானே நினைப்பாங்க, அது சரியாக இருக்காது, நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னோடனே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இதில் என்ன இருக்கா ஏங்க நீங்கள் யாருன்னே இன்னும் தெரியாதுங்க அவங்களுக்குலாம், இப்படி வந்தால் என்னங்க நினைப்பாங்க, அது தப்பு சரியாக இருக்காது அப்படின்னே. அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நான் போகிறேன் நீ பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு வரையா அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாடினாலும் அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிச்சாரு தெரியல. இல்லை நான் ரூமில் இருக்கேன் நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு ஆளெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு லிஃப்ட் இறங்கி கீழே போய் தம்முன்னு கதவை தட்டுறீங்க. அர்ஜுன் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். மனுஷன் என்ன எதுக்கு வந்தோம் என்னன்னே தெரியாமல் வந்துட்டு ரூல்ஸ் என்ன கேம் என்னன்னே தெரியாமல் வந்துட்டு அவன் வாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான். நீங்கள் டம்முன்னு தட்டினோடனே வந்துட்டு அவன் பார்க்குறான். என்னடா அது என்ன எங்கே வந்துட்டு வெடிக்குது, பாம்பு வெடிக்குது, இது வெடிக்குதுன்ற மாதிரி பதறிட்டு எந்திரிச்சிட்டு சுற்றி பார்த்தா ரூமு. அப்புறம் தான் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டு சரி இதுக்கு வந்திருக்கோம் வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டம்முன்னு இருக்கு. யாரா அவன் உயிரை வாங்க எனக்கு தெரியும், எங்கள் அன்னிக்காரி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா நீங்கள் நிற்கிறீங்களா. மாடு எருமை மாடு வளர்ந்த மாடு அறிவு கெட்ட மாடு முட்டா மாடு கதவை தட்டின திறக்க மாட்டியாடா வெண்ணை அப்படின்னு
பொத்து காலைல எந்திரிச்சோன்னே எப்படிலாம் திட்டுற, எந்திரிச்சோன்னே கேட்குற வார்த்தையெல்லாம் அது நல்ல வார்த்தை சொன்னால் தான் நல்லா இருக்கணும்னு அடங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கதவு தட்டினா திறக்க மாட்டேடா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னே, நீ நல்லா உன் புருஷன் கூட இருந்துட்டு தானே வந்திருக்கணுன்னே, டேய் வாய மூட்றா அப்படின்னே, என்ன இல்லாத சொன்னேன், உன் புருஷன் கூட நீ தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னதுக்கு இப்படி உயிரை வாங்குற அப்படின்னே, இவனே போட்டு கொடுத்துருவான்ல, டேய் சும்மாறா யாருக்கும் தெரியாதுடா, நீயே போட்டு கொடுத்துட போலேடா அப்படின்னே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காரா, அந்த தூக்க கலக்கம்லாம் இருக்கேன். சரி இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்தோடனே, எதுக்கு வந்தேன்னா நான் எங்கே போக முடியும், அங்கேயாவா உட்கார முடியும், அதுக்கே அதான் இங்கே வந்தோடனே வேறு ரூம் கூட போக வேண்டியதுடாண்டி, டேய் ஒரு நிமிஷம் வேறு ரூம் நேற்று அப்போ உனக்கு தெரியும் அவர் அங்கே நேற்று ஸ்டே பண்ணுறது தான் கூப்பிட்றாரு, அதனால தான் ஒரு மாதிரி நக்கல் மாரியாக பேசினேன் அப்படின்னே, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணை உருட்டிகிட்டே கேட்குறாரா, அப்படியே உங்கள் அண்ணனை மாதிரி கண்ணை உருட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலும் எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லு, நீ தானே போய் பேகை கொடுத்தனே, நான் எதுக்கு கொடுக்க போகிறேன், நான்லாம் இல்லை அப்படின்னே, உடனே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இதை நீ நார்மலாக நான் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருந்திருப்பேன், இப்போ திணறுன பார்த்தியா இதிலே கண்டுபிடிச்சி நீ தாண்டா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் நொங்கு 4 குத்திட்டு, எருமை மாடி என்னடி அடிக்கிற அப்படின்னே, அப்புறம் அடிக்காமல் நான் கொஞ்சம் இல்லைடா எதுக்கு நான் பேக் கொடுத்த அப்படின்னு சொல்லியே நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருப்பேன், புருஷனை பார்க்குறதுக்கு இப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிற அப்படின்னு, வேறு புருஷன்றானே சாமி நீ போய் தூங்கு போ அப்படின்னு, இதுக்கு மேலே எங்கே தூக்கம் வரப்போகணுன்னே, நடிக்காத போய் படு, இன்னும் டைம் இருக்குது, நான் வந்து அங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்தேன்னொன்னே, ஏன்டி இப்படி உயிர் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வர வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ படு அப்படின்னே, அவன் போய் வந்துட்டு படுத்துட்டா, நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க, இந்த சைடு உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கா, அப்படியே வந்துட்டு அங்கே பக்கத்தில் சோஃபா இருக்குங்களா அதில் அப்படியே படுத்துட்டு நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அரௌண்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஆனோடனே வந்துட்டு மறுபடியும் ரூம் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குதா, உடனே வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்துட்டு முழிச்சிருப்பீங்க, பார்த்தா அர்ஜுன் வந்துட்டு அவன் குளிக்க போயிருந்திருப்பான், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க போய் தொலைஞ்சிட்டான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ், அதாவது ஃபேஸ் அந்த தூங்கினலாம் தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் இது நெளிச்சிட்டு ஸ்ட்ரெச்சப்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கதவை திறக்கிறீங்க, பார்த்தா அப்படி ரூம் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்குறீங்க, அதாவது ஃபுட்டு அவனுக்கு ஃபுட்டு வந்திருக்கும், ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு நீங்கள் கதவை மூடியிருப்பீங்க, அப்படியே இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த டே, அதாவது இன்றைக்கி அவன் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாளாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களே அவனோட சிக்னல்லாம் எங்கே காமிச்சிருக்கு அப்படின்னும் போது வாரத்துக்கு பர்டிகுலர் டே வருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டு, இல்லை அப்படின்ட்டு சரி அப்போ இன்றைக்கி கன்ஃபார்மாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் அர்ஜுன் அப்போ தான் குளிச்சுட்டு வருவான், டே கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்துடுவான்னு, கன்ஃபார்மாக வரட்டும் அவனுக்கு இருக்கு, இன்றைக்கி அவன் மூஞ்சில் நான் நலங்கு வைக்கல என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னே, நீ என்ன வேணால் வை முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கே வந்து உட்காரு அப்படின்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நார்மலாக வந்துட்டு யூனிஃபார்ம் போடாமல் நார்மலாக வந்துட்டு போலீஸ் பேண்ட் போட்டிருப்பாங்களே, கீழே வந்துட்டு ப்ரௌன் கலரில் போட்டு மேலே வந்துட்டு ஷர்ட் போடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அப்படி தான் வந்துருந்துருப்பீங்க, இப்போ அர்ஜுன் அந்த மாதிரி வந்துட்டு சரி இப்போ என்ன பண்ணா அப்படின்னு, எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டாஃப்ஸ் மேலே தான் ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னே, எனக்கும் அதே தான் இருக்குது, ஆனால் எங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் தோணினாலும் அட் த சேம் டைம் அவன் அவ்வளோ தைரியமாக வரானா, ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கிளிட்ச் இருக்குது, அதை கண்டுபிடிச்சா சரியாயிடும் அப்படின்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு இப்படி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் என்ன பண்ணணுன்னே, நேற்றுக்கு மாதிரியே தான் நீங்கள் போய் அதை அடுத்தடுத்து ஃபர்தராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்துருந்துருப்பாங்க, அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க, அப்போ வந்துட்டு பார்த்தா திரும்ப ஒரு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குதா, நீங்கள் பார்க்குறீங்க யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹேண்ட் வந்திருப்பார், நீங்கள் உடனே வந்துட்டு கதவை திறக்கறீங்க, பார்த்தா இப்படி குட் மார்னிங் மேடம் அப்படின்னே, குட் மார்னிங் சார் அப்படின்னே, இல்லை இப்படி சிசிடிவி ரூம் வந்துட்டு இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க, ஸோ நீங்கள் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னே, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்குறாரா, சாப்பிட்டேன் அண்ணே அப்படின்னோடனே,
சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேகமாக போயிருப்பார். நீங்களும் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி சிசிடிவி யாரும் இருக்க மாட்டாங்களா, ஸோ நாம தான் ஃபர்தராக வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு சிசிடிவியில் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக யாருக்குமே தெரியாமல் அவர் நேற்றுக்கு ஒரு வழியில் கூட்டு போயிருந்துருப்பார்ல, அதே வழியில் பூந்து உள்ளே போயிருந்துருப்பீங்க, யாருமே இருக்காது. ஸோ நீங்கள் அடுத்து ஃபுல்லாக வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நெருங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. வந்துடுவானா, வந்துட்டானா அவனை பிடிச்சா பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த டைம் ஆக ஆக வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அந்த விளக்கெண்ணெயை கண்ணில் ஊற்றிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைம் வருது. அந்த டைம் வரும்போது பார்த்தா யாருமே வரலை. லைக் அன்னைக்கு இவங்க போன டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்துருந்துருப்பாங்க, ஈவினிங் 5. அப்படி இருக்கும்போது அந்த டைம் பார்க்குறாங்க, என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி வரலன்னா ஐயோ அப்போ இது ஃபுல்லாக பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் இவ்வளோ தூரம் பண்ணி கூட்டு வந்துருப்பீங்க. ஜங்கு கிட்ட பெர்மிஷன் வாங்கி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அதர் ஸ்டேஷன்லேருந்து வந்து அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அர்ஜுனும் பார்க்குறான், இவர் வேலை வராமல் போயிட்டா என்னடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து குசுன்னு சொல்லும்போது அதாண்டா எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் குசுன்னு பேசிட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு உங்கள் அசிஸ்டன்ட் பார்க்குறாங்க, மேடம் என்ன மேடம் வருவானா அப்படின்னே தெரில பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த சிசிடிவி கண்ட்ரோலில் தான் பார்த்துட்டே இருக்கீங்களா. அப்போ இருக்கும்போது வந்துட்டு அந்த டைமில் அவன் வரலாம், இப்போலாம் வந்துட்டு ஒரு சின்ன பையன் வரான், லைக் ஒரு 15, 16 அந்த மாதிரி அண்டர் ரேஞ்சில் இருக்க ஒரு பையன் வரான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவன் வரான், ஐயோ இந்த டைமில் அவன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு சின்ன பையன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இது அவன் தானே அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, அவன் தான். அப்பாடான்ட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே வந்துட்டு எல்லாேருக்கும் ஃபோனில் தகவல் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் எல்லாம் அலாட் ஆகிக்கோங்க, அவன் வந்துட்டான் அப்படின்னோடனே எல்லோரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பரபரன்னு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி அவனை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவன் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சை பார்த்தா தெரியும்ல, அந்த மாதிரி மூஞ்சை பார்க்க முடியல, பட் ஃபுல்லாக வெளியே இருந்து பார்க்கும்போது இவன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா இவன் பாட்டுக்கு ஏதோ என்னமோ இந்த இடத்துக்கு வந்தால் ஓனர் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெனாவட்டா வரானா. நேராக வந்துட்டு ரிசப்ஷனுக்கு போகிறான். ரிசப்ஷனுக்கு போயிட்டு இப்படி கார்டை வந்துட்டு கொடுக்குறான். அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி வணக்கம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, வெல்கம் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவாக வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்களா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அர்ஜுனை பார்க்குறீங்க, என்னடா என்னமோ வந்துட்டு உங்கள் அண்ணன் பெரிய பிடிங்கின்ற மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்து பாரு அவன் அக்யூஸ்டு வரான், அவன் இவ்வளோ தெனாவட்டா வரானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. அவனுக்குமே அர்ஜுனாலையுமே நம்ப முடியல. ஏன்னா ரொம்ப செக்யூரான இதுன்றனால தான் வந்துட்டு இங்கே நிறையா பேர் வருவாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, சீக்ரெட்டான மீட்டிங்ஸ் கூட இங்கே தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி இப்படி அசால்ட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன் பாட்டுக்கு கேஷுவலாக வரான். வந்துட்டு ஒரு ஃப்ளோர் வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறுறதுக்காண்டி ஒரு ஃப்ளோர் போகிறதுக்காண்டி லிஃப்ட் அமுக்குறான். லிஃப்ட்டுக்கு போகுது. அவன் என்ன ஃப்ளோர் போகிறான் அப்படின்ற மாதிரி தெரிலையா. ஸோ வந்துட்டு உடனே வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க, வேகமாக அங்கே அந்த ரூம் பாய் ஒர்க் பார்த்துட்ருக்காங்களா, அதில் ஒரு போலீஸ் வந்துட்டு நீங்கள் வேகமாக லிஃப்ட்டுக்கிட்ட போங்க, லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டு அவன் எந்த ஃப்ளோர் போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவரும் வந்துட்டு வேகமாக வர்றாரு. அதாவது யாருக்குமே சந்தேகம் வராமல் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரா. வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்க்கும்போது மேடம் அப்படின்னும்போது என்னது அப்படின்னோடனே இப்படி 5th ஃப்ளோர் வராங்க அப்படின்னோடனே நீங்கள் இருக்கிற ஃப்ளோருக்கு, அதாவது நீங்கள் இப்போ எல்லோரும் இருக்கீங்களே அந்த ஃப்ளோருக்கு ஒரு 2 ஃப்ளோர் கீழே, நீங்களாம் 7th ஃப்ளோர் கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மட்டும் தனியாக வந்துட்டு 9th ஃப்ளோரில் இருக்கீங்களா. ஸோ இப்போ 5th ஃப்ளோர்னோடனே 5th ஃப்ளோரா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறேன். ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, ஏன் ஷாக் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேனே, இல்லை இங்கே ஒரு விஷயம் இருக்குது, ஃப்ளோர் ஏற ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் கூடும், 5th ஃப்ளோருன்றதே கொஞ்சம் காசு அதிகமானது தான் அப்படின்னோடனே ஓகே அப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோர்லாம் அப்படின்ற மாதிரி இப்படி உங்கள் அசிஸ்டன்ட் கேட்டோடனே, இல்லை இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்துட்டு அந்த இது எப்படி சொல்கிறது, ஓனர்ஸ் வந்துட்டு ரொம்ப
நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு தான் தருவாங்க அப்படின்னோடனே, அப்படியே வந்துட்டு இப்படி உங்கள் அசிஸ்டண்ட்டே கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, அப்படி வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, டேய் பதட்டத்தில் இருக்கிறதெல்லாம் வளர்ற அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, உடனே வந்துட்டு அர்ஜுனே, இல்லை நான் இந்த இதை பற்றி படிக்கும்போது பார்த்தேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஓகே. இல்லை மேடம் எனக்கு புரியல, எப்படி அவன் அந்த ஃப்ளோருக்கு போக முடியும் அப்படின்னோடனே, அதுதான் எனக்கும் புரியல, எப்படி இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா, உடனே வந்துட்டு சரி பேசிகிட்டு இருந்தால் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தரை மட்டும், அதாவது அர்ஜுனோட அசிஸ்டண்ட்டை மட்டும் சிசிடிவி கிட்ட உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படி கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்களா, உடனே வந்துட்டு நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக கேட்குறீங்க, என்ன பண்ணுறானே, இப்படி அவன் பாட்டுக்கு நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அவன் எப்படின்னா லைக் போகிற ரூமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டாக பொறுமையாக விசில் பண்ணிக்கிட்டே நடக்கிறானா. இப்படி சொல்லும்போது, மேடம் அவன் ரொம்ப தெனாவட்டாக இருக்கான் அப்படின்னோடனே, அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரன்னு ஓடுறீங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு கீழ் ஃப்ளோரில் இருப்பீங்க, இப்போ கீழேருந்து நீங்கள் மேலே ஓடணும். 5 ஃப்ளோருங்கும் போது மேலே அப்படியே ஏறி போயிட்டே இருக்கீங்களா, 5ஆவது ஃப்ளோர் வரும்போது பார்த்தா அவன் அந்த ஃப்ளோரே ஒரு மாதிரி காலியாக கிடக்கு, எங்கே இருக்கான் அப்படின்னோடனே நீங்கள் நேராக போயிட்டு 505 இருக்கான் அப்படின்னோடனே நீங்கள் போய் பார்க்குறீங்க. இந்த ரூம் இதில் வந்துட்டு எப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டில் தான் இருக்குது அந்த 9th ஃப்ளோர். அதாவது அந்த நீங்கள் இருந்த ரூமில் மட்டும்தான் ரைட் டு லெஃப்ட் இருக்கும். இதில் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டுன்னும் போது நீங்கள் லெஃப்ட்லேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. பார்த்தா 5வது 505 அப்படின்ற மாதிரி இருக்கா. நீங்கள் வந்துட்டு இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, கார்டு இல்லை, உள்ளே போனால் இப்போ நம்ம கதவு தட்டினா சந்தேகம் வந்துடும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஜங்குக்கு வந்துட்டு தகவல் போயிருக்கும், என்ன அது அப்படின்னு இப்படி இதாகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஓடி வரும்போதே வந்துட்டு இப்படி அர்ஜுன் சொல்லியிருப்பான், இப்படி இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, அர்ஜுன் வந்துட்டு சொன்னதுனால வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான், கீ எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாத்துக்கான கார்டு இருக்கும்ல. ஸோ அந்த 5th ஃப்ளோர் அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஹேனை வச்சுட்டு அவர் கீ எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருப்பார். அவருமே வந்துட்டு லிஃப்ட்டில் வந்துட்டுருப்பார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, வெளியே வரும்போது பிடிச்சிடலாம், பட் இப்போ உள்ளே போய் பார்த்தா என்ன பண்ணுறான்ற மாதிரி தெரிஞ்சிரும்ல அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஒரு மாதிரி உள்ளே போனால் நல்லா இருக்குமே, என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாமே, இல்லீகலாக ஒர்க் பண்ணுறானா இல்லை வேறு எதுவும் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமே, வெளியே வந்தால் வந்துட்டு ஒருவேளை அந்த உள்ளே இருக்க எவிடன்ஸ்லாம் அழிச்சிருவானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி தடன்னு வந்துட்டு ஜங்கு கொடி வந்துட்டு இந்த ரூமோட கீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமில் இருக்க ஒரு கார்டை வந்துட்டு எடுத்துகிட்டு கொடுத்தோன்னே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தி பிடிப்பாங்களா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு கார்டு அப்படின்னு சொன்னோடனே நான் போய் பிடிக்கிறேன்னொடனே இப்போ வந்துட்டு அர்ஜுன் சொல்கிறேன், இல்லை நீ போகாத நான் போகிறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் போகிறப்போ வந்துட்டு உங்களை இப்படி தடுத்துட்டு இல்லை ஏன்ட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் திரும்ப கூப்பிட்டு நீ கார்டை போடு, கதவை நான் வந்துட்டு அப்படியே எட்டி இது பண்ணிடுறேன் அப்படின்னு எட்டி அடித்து திறந்து நான் உள்ளே போகிறேன், அப்போனா வந்துட்டு அவனுக்கு யோசிக்க இதாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார்டை போட்டு இப்படி நகண்டுட்டீங்க. உடனே வந்துட்டு ஜங்குக்குமே அவன் சொல்கிறத புரிஞ்சுட்டு உங்களுக்கு சைடு இழுத்துருப்பாராம். இழுத்த உடனே வந்துட்டு அர்ஜுன் அடித்து அப்படி கதவை திறந்தோடனே உள்ளே வந்துட்டு பார்த்தா அவன் நிற்கிறான். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்பி பார்த்தா போலீஸ் நிற்குது. உடனே அவன் பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உடனே உங்கள் 2 பேரோட அசிஸ்டண்ட் இருப்பாங்களே, அதாவது உங்கள் அசிஸ்டண்ட்டு அர்ஜுனோட அசிஸ்டண்ட் கீழே தான் இருக்கார். ஸோ உங்கள் அசிஸ்டண்ட் வந்துட்டு வேகமாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த அவன் இருக்கான் இல்லை வில்லன்னா, அவனை அப்படியே பிடிச்சி அப்படியே நிப்பாட்டுறாரா. உடனே வந்துட்டு அவன் ரொம்ப துள்ளுறானா, இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு அப்படியே ஒரு தள்ளி அவனை அப்படியே ஒரு அடி அடிக்கும்போது வந்துட்டு அவனுக்கு பயங்கரமான அடி, அப்படியே அவன் கீழே கிடக்கானா. உடனே இவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹேண்ட் கஃப் எடுத்து கையில் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் இவன் அந்த சைடு வந்துட்டு இவனை பிடிச்சிட்டான். அப்போ இந்த சைடு வந்துட்டு ஒருத்தன் குடுகுடுன்னு ஓட ட்ரை பண்ணும்போது வந்துட்டு ஜங்குக்கு இருக்கார்ல, ஜங்குக்கும் ஹேனும் சேர்ந்துட்டு அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த சைடு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவன் பார்த்தா ஒரு மாதிரி அவனை ஓடுற பையனை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். யாருன்னா அந்த ஒரு சின்ன பையன் வந்திருப்பான்ல, ஒரு 15 அந்த ஏஜில் இருக்க ஒரு பையன் வந்திருப்பான்னு சொன்னீங்களா, அந்த பையன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவனோட என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவன்கிட்ட போய் கேள்வி வைக்கிறீங்களா, மேடம் அவன்கிட்டலாம் போகிற வேலை வச்சுக்காதீங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட என்னை பிடிக்க தானே வந்தீங்கன்னொடனே,
டேய் நீ பொத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுறீங்க, இந்த ரூமில் உனக்கு என்ன வேலை, எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு மாதிரி டெரராக கேட்டுன்னு, இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படின்னே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கும்போது, மேடம் அவன்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே இருக்கானா. உடனே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, நான் எதுக்கு அவங்ககிட்ட பதில் சொல்லணும் அப்படின்னே பொழுட்டுன்னு ஒரு அப்பு விட்டிங்க. அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கான். என்னடா நினச்சிட்டு இருக்க, அவன் வந்துட்டு ஒரு 1ஆம் நம்பர் அக்யூஸ்டு, அவனோட உனக்கு என்ன வேலை, சின்ன பையனுக்கு உனக்கு என்னடா வேலை அப்படின்னோடனே, மேடம் கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியுமானோடனே, டேய் என்ன வேணா யாரா வேணா இருந்துட்டு போட்டேன்டா, அவன் கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு தான் கேட்டேன்னு. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்று பண்ணேன்னு, என்னங்களை பார்த்தானே கேனப்பையன் மாதிரி இருக்கா, இங்கே ரூமுக்குள்ளே நீ 2 பேர் தான் இருக்கீங்க, என்ன பண்ணீங்க ஒழுங்காக சொல்லு அப்படின்னோடனே, நான் ஒன்றும் பண்ணலன்னொடனே, என்ன பண்ணணும் ஒழுங்காக சொல்லு, நான் சின்ன பையனாக இருக்கேன்னு பார்க்குறேன், இதுக்கு மேலே கை வைக்க விட்டுறாது அப்படின்னோடனே, என்ன பண்ணிகிட்டு இருக்க தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, கழுத்தை பிடிச்சி அப்படியே திருக ட்ரை பண்ணானா, அதாவது கழுத்தில் இப்படி கழிச்சு இது பண்ணுவாங்களா. ஒழுங்காக சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது, அவளை மாதிரி அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன், ஒரே தான் உன்னை மயக்கமாக்கிட்டு நான் வாட்டுக்கு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னே. நான் என்ன பண்ணேன்ட்டு இப்போ அவன் பயப்படுறானா, என்ன பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்துட்டு இந்த சைடு இவன் கத்திகிட்டே இருக்கானா, டே வாயை மூடு அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டு உங்கள் அசிஸ்டண்ட் வந்துட்டு டக்குன்னு வாயில் இதாக கட்டிட்டு அவன் உட்கார வச்சுருக்கானா. உடனே அவன் கத்துறான், ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானா. நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வை அப்படின்னோடனே அவன் உட்காடுறான். உட்காந்ததுக்கப்புறம் சரி பொறுமையாக கேட்குறேன், யார் நீ அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்று பண்ணேன், நீ யார் அப்படின்னு, நான் தான் சொல்கிறேன் இல்லைன்னொடனே, இங்கே பாரு தம்பி, ஒரு தடவை கை வச்ச எனக்கு இன்னொரு தடவை கை வைக்க தோணாமல் நான் செய்வேன். எனக்கு வேறு அப்படியே டென்ஷனில் அப்படியே வார்த்தையெல்லாம் குளறுது. ஒழுங்காக நான் பொறுமையாக கேட்கும் போதே சொல்லிடு, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணேன்னா நான் பேசவே மாட்டேன், ஒரே அடி தான். அப்புறம் அடிச்சுட்டு நான் வாட்டுக்கு பரவாயில்ல, கமிட்டி வச்சா கமிட்டி வைக்கிட்டு, உங்கள் அப்பா அவங்க ஆத்தா என்னை பெரிய கொம்பா, நான் அதுக்கப்புறம் அவங்கள ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவன் எதுவுமே சொல்லி அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, டே அவன் செக் பண்ணுறான் அப்படின்னோடனே அவன் இப்போ தான் வந்துட்டு பதறானே, இப்போ ஒரு மாதிரி இது பண்ணுறேன். நீங்கள் 2 பேர் ரியாக்ஷனே பார்க்குறீங்க, டே அவனை நல்லா செக் பண்ணு அப்படின்னோடனே செக் பண்ணி பார்த்தா ஷர்ட்டுக்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, பேண்ட்டு பார்த்தா பேண்ட் இருக்குங்களா அங்கேயும் இல்லை. என்ன இருக்குது நல்லா பார்க்கும்போது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறானா. டேய் அவனை நல்லா செக் பண்ணு அப்படின்னோடனே, ஏன் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னே, சட்டையாகுது அவனுக்கு அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு இது பண்ணுறான்னா. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, அசிங்கமாக இல்லை, நீங்கள் இப்போ ஒரு பொண்ணு தானே, டே சட்டையை கலறா என்ன, இவங்க கூட அக்யூஸ்டு கூட இருக்கிற உனக்கே வெக்கமா இல்லை, எனக்கு இருக்கிற வெக்கமாக இருக்கணும், அக்யூஸ்டை பிடிக்க வந்தேன் நான் இருக்கிற வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே வந்துட்டு சட்டையை கலறா அப்படின்னோடனே அவன் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறான்னா. இரு அவன் சாக்ஸை பாரு அப்படின்னோடனே அவன் வந்துட்டு கண்ணை உருட்டான், டே அவன் சாக்ஸில் தான்டா ஏதோ இருக்குது, அவன் சாக்ஸை பாருட்டா அப்படின்னோடனே டக்குன்னு வந்துட்டு அவனை அப்படியே நின்றுட்டு இருந்தவனை தள்ளி விட்டு அப்படியே பெட்டில் அவன் விழுந்துருவான்ல. உடனே வந்துட்டு அவன் சாக்ஸை உருவ ட்ரை பண்ணுவானா. உடனே இது பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு போகிறதுக்குன்னே ஜங்குக்கு வந்துட்டு அவனை அப்படியே ஷோல்டராக பிடிக்கிறான்னா. நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, நீங்கள் அப்படியே திருவிட்டு என்னதுன்னு பார்த்தா ட்ரக்ஸ் பேக்கெட் இருக்கும். உங்களுக்குன்னா ஷாக்கு, அட பாவிட்டே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்களா. உங்களுக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறுது. அப்படியே வேகமாக வந்துட்டு வில்லன்ட்ட போயிட்டு மூஞ்சியை சேர்த்து 4 அடி அடிக்கிறீங்க. டேய் என்னடா நினச்சிட்ருக்க, சின்ன பையனுக்கு இருக்கிற ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னே, பாருங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி அவள் ஏதோ சொல்ல வரான்னா. உடனே வந்துட்டு இங்கிட்ட இருந்து அர்ச்சனை வந்து அடிக்கிறான். என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இன்னமும் பெரிய பிடிங்கியாடா நீ, நாங்கள் அப்போலேருந்து அவனை பார்த்துட்டு தான் இருக்கோம், சரி என்னென்னமோ பண்ணுற போய் தொலைதுன்னா சின்ன பசங்களுக்கு இருக்கிற ட்ரக்ஸ் கொடுக்குற அப்படின்னே. சார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. டே மயிரே என் வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன், எதுக்கு அந்த பையனுக்கு ட்ரக்ஸ் அவுத்தா அப்படின்னே. இந்த சைடு திரும்பிட்டு எவ்வளோ ட்ரக்ஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டேன்னே. அது இல்லை அப்படின்னு
இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவன் ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம இதில் போடுங்க, எதுவும் அக்யூஸ்டு இது க்ரைமு ப்ரீவியஸ் க்ரைம் ரெக்கார்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னோடனே, இல்லை நான் அக்யூஸ்லாம் இனிமேல் நீ அக்யூஸ் தான்ப்பா தம்பி அப்படின்னோடனே, இல்லை நான் எதுவும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருக்க, கையில் என்ன கஞ்சா பாக்கெட் வச்சுட்டு அப்புறம் என்ன நீ சும்மா வந்துட்டுருக்க, ஸ்கூல் படிக்க வந்தியா இங்கே, அப்புறம் எதுக்குடா வந்த சொல்கிறா, எதுக்குடா இங்கே வந்த, கஞ்சா ஒன்றுது இல்லையா அப்படின்னோடனே அப்படியே அமைதியாகவே இருக்கானா. இல்லை அது அப்படின்ட்டு அவன் இது மாதிரி திணறானா. ஒழுங்காக சொல்லிட்டேன்னா போனால் போதுன்னு கூட விட்டுருவேன். இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கோயே என்ன பண்ணுங்க எனக்கே தெரியாது அப்படின்னோடனே, அது அப்படின்னோடனே டே ஃபோன் பாரு அப்படின்னோடனே பார்த்தா ஃபோன் இருக்கா. உடனே அதை எடுத்து பார்த்தா லாக் போட்டிருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே இது என்னடா அப்படின்னோடனே பார்த்தா அது ஃபேஸு பேட்டர்ன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே டக்குன்னு நீங்கள் ஃபேஸை காட்டுறீங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. உடனே வந்துட்டு மேடம் இது தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு தனி மனிதரோட அவங்களோட பர்சனல் ஸ்பேஸை நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்கன்னு அவனுக்கு அந்த வார்த்தை கூட தெரில. அந்த வார்த்தையே அவனுக்கு தெரில. நீ எல்லாம் என்ன தர சொல்கிற, உட்கார்றா, அதெல்லாம் போலீஸ்க்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. நீ என்ன இப்போ எவ்வளோ பெரிய பிடுங்கின்ட்டு சொன்னேன்ல, அந்த பிடுங்கித்தனத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் ஃபோனில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி கால் ஹிஸ்ட்ரி பார்த்தா அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கா. உடனே நீங்கள் அதை பார்த்துட்டு இந்தா கேட்போம், என்னமோ பெரிய பிடிங்கி மாதிரி பேசணும்ல, உங்கள் அம்மா அப்பாடே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்களா. ஒன்று இல்லை மேடம் பண்ணாங்க இருடா வேணே இன்ன வரைக்கும் எவ்வளோ பேசுனேன் இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோடனே இப்படி யார் அது அப்படின்னோடனே இந்த ஃபோன் ஓனரோட பையன், இந்த பையன் யார் அப்படின்னோடனே இல்லை எங்கள் பையன் தான் அப்படின்னோடனே பேர் என்ன அப்படின்னோடனே இப்படி பேர் வந்துட்டு அரவிந்த் அப்படின்னோடனே ஆஹா அரவிந்தா அப்படின்னோடனே என்ன பண்ணுறா அப்படின்னோடனே இப்படி ஸ்கூல் படிக்கிறானோடனே ஆஹா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கேட்கும்போது இப்படி நான் வந்துட்டு இந்த ஏரியாவோட கமிஷனர். ஒன்று மேடம் என்ன மேடம் என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு என் பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னோடனே இல்லை உங்கள் பையனுக்குலாம் ஒன்றும் ஆகலை, உங்கள் பையனை வச்சு தான் இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கள் இப்படி இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னோடனே எந்த ஹோட்டல் மேடம், இல்லை பேரடைஸ்க்கு வாங்க அப்படின்னே அங்கே எதுக்கு மேடம் அப்படின்னோடனே நீங்கள் வாங்க மேடம் அப்படின்ட்டு அவங்க அம்மா பேசியிருப்பாங்களா. ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கணுன்னே டக்குன்னு அவங்க வாங்கிட்டு பேசியிருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் பேசியிருப்பாரு. ஸோ அப்படி அவங்க பார்த்தா ஒரு 1/2 ஹவரில் வந்துட்டாங்க, வேகமாக வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்படி இப்படி எங்கள் பையனை பார்க்கணும் அப்படின்னோடனே இந்த சைடு வந்துட்டு இவங்க டியூட்டி பார்க்குறாங்களா, அதில் ஒருத்தவங்க வந்துட்டு வேகமாக வந்துட்டு இப்படி இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போலீஸ்காரர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. இல்லைங்க என் பையனை பார்க்கணும், நீங்கள் நேராக போயிட்டு 505 போனேன். அந்த ரூமுக்கு அவன் எதுக்கு போனேன் அப்படின்னோடனே இந்த போலீஸ் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னோடனே இல்லை அது எங்கள் ரூம் தான், நாங்கள் அப்பப்போ வந்தால் இங்கே புக் பண்ணுவோம் அப்படின்னே ஆஹா மேலே போங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னோடனே வேகமாக வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறி வந்துட்டு போகிறாங்க. 505 திறந்துருக்கு. பார்த்தா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் அப்படின்னோடனே நாங்கள் தான் அரவிந்தோட அம்மா அப்பா அப்படின்னு. வாங்க நீங்கள் தானா, இந்த மாணிக்கத்தை பெற்ற முத்துங்க அப்படின்னோடனே அப்படின்ட்டு அவங்க மாதிரி பார்க்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை உங்கள் பையன் தானே அப்படின்னோடனே ஆமாம் எங்கள் பையன்தான். என்ன பண்ணுறீங்கன்னோடனே இல்லை நாங்கள் இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஆஹா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படின்னு இல்லை நான் வந்துட்டு இப்படி பொட்டிக் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே ஆஹோ அப்படின்ட்டு சரி ஒரே பையனா, இல்லை மேடம் இதெல்லாம் இருக்கு, ஒரே பையனான்னு தான் கேட்டேன். அது ஆமாம் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பெற்ற வைரம் வந்துட்டு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னாச்சு மேடம் எதுவும் தப்பு பண்ணிட்டானா, யாரையும் அடிச்சிட்டானோடனே சேச்சா அந்தளவுக்குலாம் வந்துட்டு பெரிய தப்பு இல்லை, லைட்டாக அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கஞ்சா பாக்கெட்டை வந்துட்டு கஞ்சா டீலர்கிட்ட வந்து வாங்கி ஒரு ட்ரக் டீலர்கிட்டருந்து வாங்கி அவன் வச்சுருக்கான், வேறு ஒன்றும் பெருசாக பண்ணலனோடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஐஸெல்லாம் வைடாகிடுச்சா. உடனே வேகமாக அவங்க அம்மா போயிட்டு அவனை அந்த அடிக்கிறாங்க, அப்படியே அடிச்சுட்டே இருக்காங்களா அவங்க அம்மா. உடனே வந்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, என் பையன்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டானோடனே சாலிடாக உங்கள் பையன் அந்த ட்ரக் டீலர்கிட்டேருந்து ட்ரக்கை வாங்கும்போது நான் கையும் கழுவமாக பிடிச்சேன் அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க. இல்லை மேடம் நீங்கள் ஏதோ தப்பாக, ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வெயிட் பண்ணி இவனை பிடிச்சிருக்கோம், அதாவது நாங்கள் இவனுக்கு தான் வச்ச பொடி, ஆனால் உங்கள் பையன்தான் வந்து மாட்டினான்
எங்களுக்கு அது தெரியாது. அது நீங்கள் வந்து உங்கள் பையன்கிட்ட தான் கேட்கணும். அவன் என்ன இங்கே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அவனுக்கு வச்ச ட்ராப்பில் உங்கள் பையனும் வந்து மாட்டிக்கிட்டான்னா அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவன் வந்துட்டு வாங்கும்போது கையும் களவுமா பிடிச்சோம். அவன் கையில் இருந்தால் நாங்கள் கையில் கால் சாக்ஸில் வச்சுருந்தான். சாக்ஸில் வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். கைனா கூட இல்லை என் பையன் கையில் திணிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சாக்ஸில் வச்சுருந்தான். வீடியோ ப்ரூஃப் இருக்குது. அவங்க வீடியோ எடுத்தாங்க. அவங்க சாக்ஸ்லேருந்து எடுக்கும்போது வீடியோ எடுத்தாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னே அவர் பார்க்குறாரு. உடனே வந்துட்டு பையன் சைடு திரும்பி என்னடா அதெல்லாம் அப்படின்னே அது இல்லைப்பா அப்படின்னே அவர் வந்துட்டு ஒரே அப்பு மூஞ்சி சேர்த்து அடித்தோடனே நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஆத்தாடி ஆத்தா என்ன அடி இடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்குது. இதுக்காக அவனை படிக்க வச்சுட்ருக்கோம், இதுக்காக அவனை பித்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட மேனிக்கு திட்டிகிட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் விடுங்க மேடம் உயிரோடு வச்சு புதைச்சிட்றேன்னே. இருங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னோடனே உடனே வந்துட்டு பார்க்குறாங்க. அவன் மேலே மட்டும் தப்பு இல்லை, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நீங்கள் ஒழுங்காக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இதை வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஒரு போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுற அதுவும் எப்படி ஒரு மிஷனில் ஒரு அக்யூஸ்டை பிடிக்க வர டைமில் உங்கள் பையனை இன்னொரு அக்யூஸ்டாக பிடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. இப்போ என்னமோ அவன் தான் தப்பு பண்ண மாதிரி அவனை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஒழுங்காக வந்துட்டு அதை இது பண்ணிட்டு போங்க. இவன் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கானான்னு மட்டும் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னோடனே சரி தம்பி எத்தனை தடவைக்கு முன்னாடி வாங்கியிருக்கா அப்படின்னோடனே அதை வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கானா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு வெளியே கூட்டு போயிட்டு வெளியே நிற்க வச்சுட்டு இருக்காங்களா. அதாவது உங்கள் அசிஸ்டண்ட்டை சொன்னேன். அவர் 2 பேரும் வெளியே நிற்க வச்சுட்டு சரி எத்தனை தடவை வாங்கினேன் அப்படின்னே அது ரொம்ப நாளாக எப்படி உனக்கு தெரியும். அது இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன்ட்ட வாங்கினேன். அவன் ஒரு மாதிரி காசு கூட வச்சு விற்றோடனே எனக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவன் வந்துட்டு என்னை அப்ரோச் பண்ணான். எப்படின்னா ட்ரக்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னே சரி காசு எப்படி கிடைக்குது அப்படின்னே அது அம்மா அப்பாட்டேருந்து தெரியாமல் சுற்றுவேன். அப்புறம் தாத்தா பாட்டிகிட்டேருந்து காசு வாங்குவேன். இல்லை வீட்டிலேருந்து பொருள் எடுத்து ஏதாவது விற்றுருவேணுன்னே. கடவுளே ஏன்டா பணக்காரர்கிட்ட பையன்தானடா படித்து நல்ல நிலைமைக்கு வரதை விட்டுவிட்டு என்னென்ன வேலை பண்ணுற அப்படின்னோடனே இல்லை மேடம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னொன்னே சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னே. அவன் எப்படி பார்க்குறான்னா உடனே வந்துட்டு இந்த ட்ரக் டீலரும் பார்க்குறேன். என்னடா அந்த வாய்ப்பு தரலாம் அப்படின்ட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இனிமேல் எடுக்காமல் இருந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்காமல் இந்த சைடு வராமல் இருந்தேன்னா விட்டுருவேன். இல்லை ஒரு இந்த வழியாக வந்த இந்த ட்ரக்ஸை வாங்கினேன் அடித்தேன் அப்படின்ற மாதிரி என் காதுக்கு தகவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன். சிறுவர் திருத்தடுத்த பள்ளிக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் கை வைக்க மாட்டேன் அடுத்த தடவை. அங்கே ஜெயிலுக்குள்ளே வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவானுங்கன்றது நீ அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னே. இல்லை மேடம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேனோடனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க உள்ளே வராங்க. உங்களுக்கும் தான் இன்னொரு தடவை பையன் இப்படி போகிறான் பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டுக்காத மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சுன்னா அவனை வைக்க மாட்டேன், ஜெயிலில் உங்களை தான் வைப்பேன் அப்படின்னோடனே. இல்லை மேடம் இனிமேல் நல்லா பார்த்துக்குறேன் மேடம் ஒரு தடவை போனால் போதுன்னு விடுறேன். வாழ்க்கை போயிடுவான் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்றதுக்காண்டி தான் விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் யோசிக்கவே மாட்டேன், 3 பேரையும் ஜெயிலுக்கு வைப்பேன் அப்படின்னோடனே. சரி மேடம் தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போகிறாங்களா. உடனே வந்துட்டு அவனை பார்த்துட்டு இந்த பாரு இதான் லாஸ்ட் சான்ஸு, ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நீங்கள் உடனே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு டாக்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவன் அடிக்டாக தான் இருக்கான். ஸோ எப்படி சொல்கிறது அவனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டாக்டரை வந்துட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னே. ஓகே மேடம் சொல்லிட்டு அவங்க வேகமாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே வந்துச்சு நீங்கள் இந்த சைட் திரும்பி பார்க்குறீங்க. இவன் இருக்கான்.
அடடடடடடா! நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா அந்த பையன பார்த்துட்டே இருந்தனால உங்கள பார்க்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னோனே, ஆ அப்படியே வந்துட்டு அவன் ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கானா, அது எப்படி? வாயில சொல்ல முடியலையா? எடுங்க பேண்டேஜ அப்படின்னோனே, பேண்டேஜ் இல்ல மேடம், செலோ டேப்பு. சரி ஏதோ ஒண்ணு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவன் பார்க்குறான். நீ எல்லாம் வந்துட்டு என்ன கேள்வி கேட்குற மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்கள் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கீங்களா? உடனே வந்துட்டு அப்போ பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கும் அவரோட அசிஸ்டண்ட் இருக்காங்களா, உடனே வந்துட்டு நீங்கள் அர்ஜுனை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் போக சொல்ல அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அமுச்சுவிட்டேன். ஏன்னா வந்துட்டு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன்றனால அவங்க 2 பேர் இருக்கக்கூடாதுன்றக்காண்டி இப்படி வெளில போங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, இல்லை போங்க அமுச்சு விட சொன்னா, ஏன்னா இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னே, சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே போகிறாரு. நீங்கள் வந்துட்டு லைட்டாக அவர் போகிறப்போ வந்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. 2 பேருக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஐ கான்டாக்ட்டு. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சரி பார்க்குறீங்க அவனை. சொல்கிறா பாலாஜி, பாலாஜி தானே அவன் பேர் அப்படின்னோடனே அவன் பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு குமார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பான். ஆனால் ரியல் நேம் வந்துட்டு பாலாஜியா. ஸோ நீங்கள் பாலாஜின்னு கூப்பிடும்போது வந்துட்டு என் பேர் குமார் அப்படின்னோடனே, அப்படி இல்லை பாலாஜி அப்படின்னோடனே, என் பேர் குமார், பாலாஜி தானே உன் பேர் அப்படின்னோடனே, என் பேர் குமார்னு மறுபடியும் சொல்லுவான். பொழுட்டுனோட அப்போ விட்டுட்டு, உன் பேர் என்ன? பாலாஜி தானே, பெத்தப்பா பாலாஜி தானே பேர் வச்சாங்க, குமார்னு வச்சாங்க. எப்போ உனக்கு பெத்தப்பா என்ன பேர் வச்சாங்களோ அதான் நான் கூப்பிட முடியும். நீயா ஏதோ பிடிங்கித்தனமாக பேர் வச்சேன்னா அதெல்லாம் என்னால் கூப்பிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்க்குறான். பேசுடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரி நான் வள கொலக்கலாம் அப்படின்லாம் பேசலை. என்னென்ன பண்ணேன் அதை சொல்லிடு. பிடிச்சாச்சு, சாலிடாக பிடிச்சாச்சு அப்படின்னோடனே, அது அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்கானா. உடனே வந்துட்டு ஒழுங்காக சொல்கிறியா இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது, சரி எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன். எதுக்காண்டி நீ வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு கம்மியான விலைக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் விற்கிற, அட் த சேம் டைம் வந்துட்டு காசை வந்துட்டு செயின் ஸ்நாச் பண்ணுற பசங்க பார்த்தா கொடுக்குற அப்படின்னோடனே, அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறானா. சொல்கிறியா என்னன்னு? நீ என்ன அவ்வளோதான், மாட்டிக்கிட்டேன், நீ சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா, அதாவது ரங்காவோட அப்பா இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி அவன் அந்த ஏரியா மட்டும் இல்லை, என் ஏரியாவே சேர்த்து கண்ட்ரோல் வச்சுட்டு இருந்தான். அவன் அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்துட்டு எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீ இருக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருந்தார் போலீஸ்காரரு. அவர் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை அசிங்கப்படுத்தி அந்த ஆளுக்கு அவமானமாகி அப்புறம் அதிலே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகி அந்த ஆள் செத்துட்டார். ஆனால் என்னோடய பிளானே அதுதான். எப்படி சொல்கிறதுனா, அவனை அசிங்கப்படுத்தி அவனை சாகடிச்சு, ஏன்னா டப்புன்னு செத்துட்டா அது ஒரு மாதிரி த்ரில் இருக்காதா. அவனை அசிங்கப்படுத்தி சாகடிக்கான்னு என் பிளான்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவன் செத்ததுக்கப்புறம் அந்த மொத்த ஏரியாவை என் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். என் ஏரியாவுக்கும் அவன் அந்த ஏரியாவையும் சேர்த்து வச்சா நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என் லிஸ்ட்லேயே இல்லாதது ரங்காவோட என்ட்ரி அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ரங்கா வந்துட்டு உள்ளே வந்துட்டான். எனக்கு ஷாக்கு, ஏன்னா அவன் படித்து நல்ல நிலைமையில வெளியே இருந்தான். அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கா உள்ளே வரான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சா. அப்படின்ட்டு அவன் என்னமோ சொல்கிறா அப்படின்னே, இருங்க மேடம் எவ்வளோ நாள் கதை அப்படின்னே, சரி சொல்லு அப்படின்னே அவன் பார்த்துட்டு, அப்போது நான் வந்துட்டு பார்த்தேன் இவெல்லாம் என்ன இது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லாவே அந்த இதை கொண்டு போனான். எனக்கு ஷாக், என்னடா அது, அதானே அப்பனோட ரத்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெருசாக கண்டுக்கல. அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டேன், இவனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல இஷ்டம் இல்லை, இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும்னு முடிவு பண்ணான். நான் நினச்சேன் இவனை வந்துட்டு இப்போ இவன் கூட சண்டை போட்டு அந்த பதவியை என்னால் வாங்க முடியாது, இவன் பக்கம் ஆள் அதிகம்,
சரி என்ன பண்ணலான்ட்டு வேறு வழியை தேர்ந்தெடுத்தது தான் அந்த வழி அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. புரியல அப்படின்னே, என்ன மேடம் ஐபிஎஸ்லாம் படிச்சிருக்கீங்க இது தெரியலையானோடனே சொல்கிறா அப்படின்னே, அது இப்போ அவன் ஏரியாவுக்கு என்ன பலம்னு நினைக்கிறீங்க? அவனா? இல்லை, அந்த ஏரியாவோட பலமே அந்த ஏரியா மக்கள் தான். அப்போ அந்த மக்களை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு மாதிரி வீக் ஆக்கணும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா எனக்கு கிடச்சிரும். அதனால தான் அப்படின்னே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்துட்டு நான் ஏன் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. செயின் ஸ்நாச்சிங் பார்த்தா பசங்களுக்கு நான் காசு கொடுக்கும்போது காசை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு படிப்பு மண்டையில் ஏறாது. அதுக்கப்புறம் காசை பார்த்தோன்னே அவனுங்க ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்குவானுங்க. அப்போ அடிக்கடி வந்துட்டு இங்கேயே வந்து நிற்பானுங்க. நான் காசு கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணுவானுங்க. அப்படியே வந்துட்டு எனக்கு வந்துட்டு செலவே இல்லாத அடிமைகளாக வச்சுருந்தேன் அவனுங்கள. ஆனால் வந்துட்டு என்கிட்ட காசு போச்சு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ரங்காவோட ஆசை அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் வந்து நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு தான் வரணுன்ட்டு சின்ன பசங்களை அந்த மாதிரி முடித்தேன். அவனுங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னானுங்க. நான் கொடுக்குற காசை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. சின்ன பசங்களோட வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றினேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த எதுக்கு ட்ரக்ஸு கம்மியாக கொடுக்குறேன்? இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, அடுத்து சின்ன பசங்களாம் முடிச்சாச்சு. அந்த ஏரியாவில் பார்த்தா அடுத்து இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் இது பண்ணணும். ஆம்பளைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோக்கா வருமானம் இல்லை. வருமானம் இருக்கோ இல்லையோ, பொண்டாட்டிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட ஏதோ கொஞ்சம் காசு இருந்தாலும் கொஞ்சம் காசுக்கு ட்ரக் கிடச்சா பரவாயில்ல, இந்த காசு கூட நம்மளுக்கு ட்ரக் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை வச்சாவது அவனுங்க ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. எடுக்க என்கிட்டேருந்து வந்துட்டு பொருள் வாங்குவாங்க. எனக்கு கொஞ்சம் காசு கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த சைடில் வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் வீக் ஆனாங்கன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் பசங்க எல்லாம் முடிச்சு விட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளை ஆளுங்களையும் என்னோடய கஞ்சாவுக்கு அடிமையாக வச்சேன். இப்போ அந்த ஏரியாவில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எல்லாமே சீர்குலைய ஆரம்பிச்சிச்சு. அவன் கதறான், திணறான், என்னடா இது மக்கள் ஏன் இந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க அப்படின்ட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணானா, நான் அப்படியே வந்துட்டு எல்லா இடத்துலையும் அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தேன், டென்ஷன் கொடுத்தேன். அப்படியே அவனோட மனநிலையை உடைக்க அப்பா சாமி இதெல்லாம் வேணவே வேணாம், நம்ம பழைய வேலையவே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நான் டார்ச்சர் கொடுத்தேன். ஆனால் கல் மாதிரி நின்னான். அவனெல்லாம் பாராட்டலாம். அந்த டார்ச்சர் பண்ணியுமே வந்துட்டு அவன் கல் மாதிரி நின்னான். ஆனால் எனக்கு அது வந்துட்டு தேவையில்லை. நான் ஒரு ஆளாக பார்த்தா அது பயங்கரமானது. அவன் வந்து நிற்கிறானே இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமோன்னு தோணுது. ஆனால் நான் எதிரியாச்சே, அவன் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் டார்ச்சர் கொடுத்தேன். அப்படி தான் ஒவ்வொரு ஆளையாக இது பண்ணி நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் தப்பு கணக்கு போட்டேன். ஒரு பொட்டச்சி, ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் அப்படி விட்டது தான் இப்படி வந்து எனக்கு நிற்கிது அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு, சரி இப்போ இதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கோன்ட்ட அப்படின்னே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சாட்சியெல்லாம் நிறையாவே இருக்கணுன்னே. எது அந்த ஏரியா மக்கள் வந்துட்டு உனக்கு வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்களான்னே, இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னே, வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ஒருத்தன் வந்து சாட்சி சொல்ல மாட்டான் அப்படின்னே. நல்லா கனவுலே வாழு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பயமாயிடுச்சு, சாட்சி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பயம் தெரியுது அப்படின்னே, வாய்ப்பு இல்லை அப்படின்னே. வாய்ப்பு இல்லாததை வாய்ப்போடு நான் உனக்கு முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறீங்களா. இப்போ வந்துட்டு இப்படியே வந்துட்டு கூட்டு போனால் அந்த ஹோட்டலோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஹேனை கூப்பிட்றீங்க. ஹேனை கூப்பிட்டு இப்படி ஏதாவது பேக் டோர் இருக்கா, வெளியே தெரியாத மாதிரி நாங்கள் போகணும் அப்படின்னோடனே, சரி இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவனை பின்னாடி வழியே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே கூப்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு காரில் ஏற்றிட்டு அப்படியே போகிறீங்களா. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு.
வாவ்! எவ்வளோ சூப்பரா இருக்கா! எவ்வளோ கூலா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க கார்ல ஏறி போறப்போ வந்துட்டு அவர் பார்த்துட்டே இருப்பாரா, நீங்க கார்ல ஏறி உட்காந்துட்டு சைடாக்க அவர் ஒரு மாரி திரும்பி பார்த்துட்டு லைட்டா ஒரு மாரி கண்ண மட்டும் பிளிங்க் பண்றீங்க. அவரும் வந்துட்டு சரி அப்படின்ற மாரி பிளிங்க் பண்ணிட்டு அவர் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கார்ல கூட்டு அப்படியே வந்துட்டு வேகமா வந்துட்டு ஸ்டேஷன் போறீங்க. ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் இருப்பாங்க. முழுக்கட்டி நுழைட்டு போ முடியாதுல்ல. 2 பேர் மட்டும் இங்க ஹேண்டில் பண்றதுக்காண்டி இருப்பாங்களா, அவங்க வந்து பார்க்குறாங்க இவன புடிச்சிட்டு வந்தாச்சு. பயங்கரமான ஷாக். "எப்படி மேடம் புடிச்சீங்க?" அப்படின்ற மாரி அவங்களுக்கே வந்துட்டு எப்புட்றா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது, அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்துட்டு போட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரங்காவுக்கு தகவல் போகுது இப்படி புடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏரியா மக்கள்லாம் கடந்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க, குதிக்கிறாங்க. பரவால்ல ஒருத்தன புடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். அப்படியே வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இதுக்கு தகவல் போகுது. ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் போகுது. அப்புறம் வந்துட்டு அவன கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்றதுக்காண்டி நீங்க அந்த ப்ரொசீஜர்லாம் ரெடி பண்ணுறீங்க. பட் நான் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா நைட் ஃபுல்லாக ஸ்டேஷனில் தான் இருக்கணுமா? நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷனில் தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நீங்களாம் ஸ்டேஷனில் தான் இருக்கீங்க. பட் மீடியா ப்ரெஸ்லாம் வந்துட்டு இப்படி சொல்லுது. இப்படி வந்த கொஞ்ச நாள்லே வந்துட்டு இந்த ஏரியாவோட ரவுடியா இருந்த ஒருத்தர வந்துட்டு பாலாஜி இல்ல, குமார வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரவுடி குமார வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி வந்துட்டு நெறைய நியூஸ் மீடியாலலாம் வந்துட்டு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. போட்டுகிட்டே இருக்கும்போது நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கீங்களா, அப்படியே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாரி ஆனந்தம். என்ன ரொம்ப நாளாக வந்துட்டு இதுக்கு தெருவா அலைஞ்சுமே வந்துட்டு எதுவுமே கிடச்சிருக்காதா, அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. அதை விட சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படின்னா, ரொம்ப வருஷமாக அந்த கேஸ் போய்க்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இவனை பிடிக்கவே முடியலையே. இவனுக்கு முன்னாடி இவங்க அப்பா இருந்தார். இவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு அந்த லெகசியை எடுத்தான். அப்பயுமே வந்துட்டு ரொம்ப இவனுங்களை அரெஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சா. இப்போ வந்துட்டு அதெல்லாம் சரியானோடனே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்துட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது கொஞ்சம் பழைய ஆள்னு சொன்னேன்ல, அவர் வந்துட்டு இப்படி சொல்கிறார், மேடம் பரவாயில்ல மேடம், இவ்வளோ பெரிய விஷயத்த முடிச்சிட்டிங்க அப்படின்னே. அப்படிலாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து தான் முடிச்சிருக்கோம், நான் மட்டும் தனியாக முடிக்கலன்னே அவங்களாம் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு எல்லோரும் அப்படியே பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த எபிசோடை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கிரிஞ்சு மேக்ஸ் ப்ரோ மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். பை பை டிசீஸ்.